வல்லவரே கரமாகி வைக்கி பாத்தீரரே ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மா ஆகாதது ஒன்று இல்ல. உங்க கடனை மாற்றி கஷ்டத்தை மாற்றி இன்னைக்கு இருக்கிற இந்த அனுபவத்தை மாற்றி சாப்பிட கூட வழி இல்லாம கஷ்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே ஒரு குடும்பத்தின் நிலையை கர்த்தர் மாற்றி உனக்கு வீடு கட்ட முடியாது, சொந்த வீடு வராது, ஒரு வீட்டுல குடும்பத்துல ஆசீர்வாதமான ஒரு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன கர்த்தர் சொல்றார் உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டுல 2 வீலர் கூட கிடையாது 4 வீலரை கர்த்தர் தருவார், உனக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், உன் எல்கை பெரிதாகும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். முடியாது 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 நீங்க சொல்றீங்க, நடக்காது. என்ன ஆகுமோ தெரியல, எப்படி ஆகுமோ தெரியல. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் அவர் நமக்காய் அற்புதங்களை செய்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். 12 கூட நிறைய மீன் எடுத்தாருன்னு சொன்னார். அதை நம்ம வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். ஒரு மீனை வெள்ளிப்பணத்தை சுமந்து கொண்டு வந்து வரிப்பணம் செலுத்துவதற்கு கொடுக்க முடியுமானால் அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வர முடியும்னு சொன்னா உனக்காக கர்த்தராகிய தெய்வம் அதை செய்ய வல்லவர். ஒரு ஆகாருக்காக யாராலும் சிந்திக்க முடியாத ஒரு ஊற்றுக்கண்ணை அவரால் திறக்க முடியும்னு சொன்னா கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார் உனக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, பணத்துக்காக. தேவனுடைய பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை கஷ்டத்தை மாற்றுவதற்காக ஒரு ஊற்றுக்கண்ணை அவர் திறப்பார். எல்லாரை விடவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க வீட்டுல கர்த்தருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்க போகிறது. நம்ம குடும்பத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. எந்த பிள்ளைய உபயோகம் இல்லாத பிள்ளைன்னு சொன்னியோ அதே பிள்ளைய கர்த்தர் பலவான் கையிலுள்ள அம்பை போல மாற்றுவா. அந்த பிள்ளைய கர்த்தர் ஞானியா மாற்றுவா, புத்திசாலியா மாற்றுவா, நல்ல ஊழியக்காரனா மாற்றுவா, தீர்க்கதரிசியா மாற்றுவா. ஒரு குடும்பத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் நடக்கும் நடக்கும். எஸ், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் முடிச்சு நீங்க வெளியே போகும்போது இந்த அபிஷேகத்தோட தான் போக போறீங்க. உங்க வீட்டில் நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த பிரசன்னம் உங்களில் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயா, ஒருவேளை இந்த ஆராதனை கூடத்தில் உட்கார்ந்து இருந்துகிட்டு உங்க தாய்க்காய் தகப்பனுக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க டேடி மம்மி சரீரத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டார். உன் புருஷனுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிற அற்புதம் செஞ்சாச்சு. உன் மனைவிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து விட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தாயிற்று. விசுவாசிக்கிற உங்களுக்கு சகலமும் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சர்வ வல்லவரே கரமாகி வைக்கி பாத்தீரரே ஆகாதது என்று ஏதும் இல்லை உம்மா ஆகாதது ஒன்று இல்ல.